Hi students, welcome to LI. So 12th CBC Physics exam வந்து இப்போ வரப்போகுது. ஸோ அதுக்கான இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் அண்ட் லாஸ்ட் மினிட் ரிவிஷன்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய நான் சொல்லக்கூடிய கான்செப்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களால் 80க்கு மேலே வந்து கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். சார் லாஸ்ட் மொமெண்ட் நெருங்கிச்சு நாங்கள் என்ன செய்யறது யோசிக்கவே வேண்டாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாப் மோஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கான 33 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதோட சேர்த்து இம்பார்ட்டன்ட் டெரைவ்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ பயப்படாமல் படிங்க, கொஞ்சம் நிறைய எழுதி பாருங்க. பிசிக்ஸோட எக்ஸ்பிரஷன்ஸ் நல்லா எழுதினாலே நமக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ ஐ ஹோப் நம்ம எல்லாமே நல்லா பண்ணுவோம். ஐ விஷ் டு ஆல் டு கெட் சக்ஸஸ். ஸோ வாங்க வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் போவோம். ஸோ இப்போ வரக்கூடிய எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு கான்செப்ட் பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா தியரி அண்ட் கான்செப்ட் வந்து 25 மார்க்ஸ் கேட்க போகிறாங்க. அண்ட் டெரைவேஷன் பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க்ஸ் அண்ட் நியூமெரிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ் கேட்க போகிறாங்க. ஓகே சார், இதில் நாங்கள் என்னென்ன வெயிட்டேஜ் வந்து எனக்கு ஒவ்வொரு சாப்டர்ஸ்க்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரே ஆப்டிக்ஸ்ல இருந்து 9 மார்க்ஸ், வே ஆப்டிக்ஸ்ல 8 மார்க்ஸ், செமிகண்டக்டர் ஒரு 7 மார்க்ஸ், எலக்ட்ரிசிட்டில இருந்து ஒரு 6 மார்க்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டர்ல இருந்து ஒரு 6 மார்க்ஸ், ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல இருந்து ஒரு 6 மார்க்ஸ், ஆட்டம் அண்ட் நியூக்ளியஸ் சேர்த்து ஒரு 5 மார்க்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து இப்போ 2026க்கான கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய மார்க் ஸ்ட்ராட்டஜியை நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, சார் நான் எதை ஸ்டார்ட் பண்ணும் எப்படி ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஈஸியா இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் ஆன இந்த சாப்டர் 1, 5, 6, 8, 11, 12, 13 இருக்கு இல்லையா, இந்த சாப்டர்ஸை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய கொஸ்டின்ஸ் ஈஸியா தான் கேட்பாங்க. ஸோ நம்ம பேசிக்கா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நல்லா பக்காவா ரெடி ஆயிட்டாலே போதுமானது. அது என்னன்றத ப்ரீவியஸ் அடுத்தடுத்து வரக்கூடியதுல சொல்றேன். இப்போ வாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடரேட் ஆகக்கூடியது செகண்ட் லெவல் வச்சுக்கோங்க. மாடரேட் ஆகக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடிய டெரைவ்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் இது எல்லாத்தையும் படிச்சுட்டு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுல இருந்து எலக்ட்ரிசிட்டிலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா அதுல இருந்து ப்ராப்ளம்ஸ் வரும். அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இருந்து கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் தான் வரும். செமிகண்டக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் வேவ், ஹாஃப் வேவ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய டெரைவ் கொஸ்டின்ஸ்ல கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியா தான் இருக்கும். ஸோ அப்போ லிட்டரலி மாடரேட்டையும் ஈஸியும் கம்ப்ளீட் பண்ணாலே நமக்கு கண்டிப்பான முறையில ஒரு 65% வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. சிலபஸ் வந்து 65 to ஒரு 70% வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ள வந்து நமக்கு என்ன செய்யணும், சிலபஸ் வந்து கவர் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம ரெண்டுத்தையும் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டஃபா இருக்கக்கூடிய இந்த சாப்டர்ஸ் ஆன 4th சாப்டர் அண்ட் 10, 9 வேவ், ரேவ் அண்ட் மூவிங் சார்ஜஸ் இன் மேக்னடிசம். ஸோ இந்த சாப்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ இதுல நீங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் மட்டும் நல்லா போட்டு பாருங்க. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கு. ஏன்னா லாஸ்ட் மொமெண்ட் நம்ம இந்த ஃபுல்லா ரிவைஸ் பண்ணும் இல்லையா, ஸோ நமக்கான டைம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ அதனால இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா நம்மளால முடியும்னா அதர் தன் தட் பிவைக்யூ அண்ட் நியூமெரிக்கல்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நான் சார் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாப் 33 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது என்னென்ன இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்கன்றதை நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இது ரிலவெண்டா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம இங்க பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூலம்ஸ் லா. கூலம்ஸ் லா வெறும் கூலம்ஸ் லா மட்டும் படிக்காம அதுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்கொயரு, ஒரு ஹெக்ஸகனு, அடுத்து வந்து ஒரு ட்ரையாங்கிள், இது ரிலவெண்டா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு தடவை கிளான்ஸ் விட்டு பாருங்க. ஸோ அதிகபட்சம் இந்த 3 ஷேப்ல இருந்தா நமக்கு வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட். இதுல கண்டிப்பா நீங்க வந்து ஆக்சியல், ஈக்குவட்டோரியல் இந்த 2 டெரைவ் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காஸ்லா. ஃபர்ஸ்ட் காஸ்லாவோட ஸ்டேட்மெண்ட் படிச்சுட்டு அதுல இந்த லைனு, பிளேனு, ஸ்பெரிக்கல் செல் இந்த 3க்கான டெரைவ் நல்லா படிச்சுக்கோங்க. ஃப்ளக்ஸ் ரிலவெண்டா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம நியூமெரிக்கல்ஸ் தான் அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் வந்து பாத்தீங்கன்னா டைபோல் இருக்கக்கூடிய அந்த டெரைவ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி வச்சு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டர். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் பிளே பண்ணும். ஏன்னா கெப்பாசிட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டர் சீரிஸ் அண்ட் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர், அதுக்கடுத்து எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் ஜஸ்ட் U = 1/2 CV ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் பக்காவா அந்த டெரைவ் ஃபுல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பார்ஷியல் ஃபீல்டு கண்டிஷன் ஒண்ணுமே கிடையாது. அது வந்து ஒரு கெப்பாசிட்டர் இருக்குன்னா அந்த கெப்பாசிட்டர் வந்து ஒரு டயலெக்ட்ரிக் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைக்கும் போது இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் என்னென்னு மட்டும் தான் உங்களுக்கு பார்க்க சொல்லிருக்காங்க. அதுல டெரைவ் எல்லாம் கிடையவே கிடையாது, உங்களுக்கு சிலபஸே கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஃபைனல் எக்ஸ்பிரஷன் மட்டும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இது அழகா இந்த இதை மட்டும் முடிச்சாலே நம்மளால என்ன செய்ய முடியும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபுல்லாமே நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டில வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம இல்ல மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓம்ஸ் லா அண்ட் மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓம்ஸ் லா. அதாவது I = NeAVD இருக்கு இல்லையா, அந்த ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா வச்சு நமக்கு நிறைய ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா மேக்ஸ்ல பண்ணுமே ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து இதை எப்படி கொண்டு வருவேன், அப்படி கொண்டு வருவேன்னு சொல்லி ப்ரீவியஸ் இயர்ல இப்படிதான் கேட்கறாங்க. டு வெரிஃபை கொஸ்டின் அண்ட் ஜஸ்டிஃபை கொஸ்டின் நம்ம அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அதனால அது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சார் எனக்கு அவ்வளவுலாம் தெரியாது அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷனே கண்டிப்பா தூக்கி எழுதுவீங்க, கண்டிப்பா மார்க்ஸ் போடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது KVL, KCL. ஸோ அதாவது கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா அண்ட் கிர்ச்சாஃப் கரண்ட் லா. இது ரிலவெண்டா 100% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும். 100% வந்து ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அதனால நல்லா போட்டு பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வீஸ்டோன் பிரிட்ஜ். அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த டெரைவ் நல்லா இம்பார்ட்டன்ட் படிச்சு வச்சுக்கோங்க. அதே சமயம் ப்ராப்ளமும் கேட்கறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ மேக்னடிசம் அண்ட் EMI இது 2 தான் பார்க்க போறோம். மேக்னடிசம் அண்ட் EMI வந்து பாத்தீங்கன்னா பைரட் சாவர்ட் லா.
ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்ல கரண்ட் வந்து பாஸ் ஆகும்போது இருக்கக்கூடிய அந்த ரைட் ஹேண்ட் தம் ரூல் அண்ட் ரைட் ஹேண்ட் ரூல் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டெரைவ்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் ஆம்பியர் சர்க்யூட்டால ஒரு சொலினாய்டு இருக்குன்னு சொன்னா அந்த சொலினாய்டுல இருக்கக்கூடிய அந்த ரெக்டாங்குலர் ABCD அப்படின்னு ஒரு டெரைவ் இருக்கும். ஸோ அந்த டெரைவ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நான் இதுக்கு அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் டெரைவ்ஸ் தரேன், அதுல கொஞ்சம் ஈஸியா இருக்கும், உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் ரிலவெண்டா வந்து அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. அதே மாதிரி கேல்வாமீட்டர் டு அம்மீட்டர் அண்ட் வோல்ட்மீட்டர் இந்த கன்வர்ஷன் நல்லா படிச்சுக்கோங்க. இதுல வந்து இருக்கக்கூடிய டயக்ராம் அண்ட் ஃபைனல் எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்ல டயாமேக்னடிசம், பேராமேக்னடிசம், ஃபெரோமேக்னடிசம் இந்த மூணுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு டேப்ல காலம் தான் இருக்கு. அந்த டேப்ல காலம் பக்காவா படிச்சு வச்சுக்கோங்க. 2 மார்க் ஆர் 3 மார்க்ஸ்ல கேட்டுட்டே இருக்காங்க, அல்லது 1 வேர்ட்ஸ்ல கேட்கறாங்க. ஸோ அதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இது மட்டும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேக்னடிசம் ஆஃப் மேட்டர்ல வந்து கண்டிப்பா நீ பார்க்க வேண்டியது ஆக்சுவலி மூவிங் சார்ஜஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். அதுலயுமே இந்த சர்க்குலர் ஆக்சிஸ் ஆஃப் த காயில், அதே சமயம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா பேரல் கரண்ட் கேரியும் இருக்கு, டியூ டு சிங்கிள் கண்டக்டரும் இருக்கு. ஸோ இதுல ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றதுல கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மூவிங் காயில் கேல்வாமீட்டர் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. மூவிங் காயில் கேல்வாமீட்டருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான். அந்த கொஸ்டினும் கொஞ்சம் நல்லா படிச்சு அடிக்கடி கேட்கறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணணும்? இஎம்ஐ வந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா வந்து ஃபாரடேஸ்லா, லென்ஸ்லா, அப்புறம் இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் டியூ டு லாங் சொலினாய்டு, செல்ஃப் இண்டக்டன்ஸ் டியூ டு லாங் சொலினாய்டு. சார் இதெல்லாம் நீங்க கொடுக்கவே இல்லைன்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் வந்து டெரைவ்ல இருக்குப்பா. ஸோ டெரைவ்ல கண்டிப்பா நம்ம இதெல்லாம் படிக்க வேண்டியதுதான். ஸோ எழுதி பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எல்சிஆர் சர்க்யூட். இந்த எல்சிஆர் சர்க்யூட் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. எல்சிஆர் சர்க்யூட்டை கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. டெரைவ் படிச்சுக்கோங்க. ரெசனன்ஸோட எல்சி ஆசிலேஷனோட ரெசனன்ஸோட ஃபார்முலா மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ எழுதணும். அதே மாதிரி ஸ்டெப் அப்பா ஸ்டெப் டவுனா அப்படின்றத நீங்க கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருக்கணும். ஸோ அதனால அது கொஞ்சம் தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. வேவ்ஸை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா அதோட யூசஸ் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. வேவ்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ், அப்புறம் அந்த மேக்ஸ்வெல்லோட ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 5 ஈக்குவேஷன் 4 ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அந்த 4 ஈக்குவேஷனை பக்காவா படிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆப்டிக்ஸ். ஸோ ஆப்டிக்ஸ்ல வந்து நான் ரொம்ப வளரும் படிச்சதே கிடையாது சார் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால நீ லென்ஸ் மேக்கர் ஃபார்ம்ல படிச்சே ஆகணும். அதே மாதிரி இந்த பிரிசமோட டெரிவேஷனும் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இதுதான் ரேண்டமா கேட்டுக்கிட்டே இருக்காங்க அடிக்கடி. ஸோ அப்போ அதை மட்டுமே அட்லீஸ்ட் நம்ம படிச்சு வச்சிருக்கணும். இது ப்ராப்ளம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ரிஃப்ளெக்ஷனும் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் காம்பினேஷன் ஆஃப் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அது ரிலவெண்டா வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னால முடியும்னா அதை படிங்க, இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, பிரிசமோட டெரிவேஷன், as well as காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப், சிம்பிள் மைக்ரோஸ்கோப் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய டயக்ராம், மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா, இதை பத்தின நேச்சர் அதை மட்டும் பார்த்து வச்சாலே போதுமானது. அதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஒரு சிம்பிளான இந்த டெரைவ் தான். அந்த டெரைவ் வந்து பக்காவா எழுதிருங்க. அதே மாதிரி அந்த பேண்ட் வித்தோட எக்ஸ்பிரஷன் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பேண்ட் வித்தோட எக்ஸ்பிரஷன் வந்து பக்காவா படிச்சுட்டு எழுதி பார்த்துக்கோங்க. ஸோ இது போக வந்து பாத்தீங்கன்னா டுவெல் நேச்சர்ல வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனோட கிராஃப் அண்ட் ஈக்குவேஷன், ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் கிராஃப் சிஸ்டம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், இதுல இருக்கக்கூடிய தெர்ஷோல் ஃப்ரீக்வன்சி, அப்புறம் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், இதுல இருக்க கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பக்காவா இந்த கிராஃப் மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. கண்டிப்பான முறையில இந்த பேஸ் பண்ணி இந்த ஒரு கிராஃப் கேட்பாங்கடா. மெட்டல் ஏ, மெட்டல் பி இருக்கு, இதுல வந்து எது வந்து கைனடிக் எனர்ஜி வேரியேஷன் ஆகும், ஃப்ரீக்வன்சி எது வேரியேஷன் ஆகும், வேவ் லென்த் வந்து எது வேரியேஷன் ஆகும், இந்த மாதிரி வந்து கொஸ்டின் வந்து ரிலேட் பண்ணி கேட்பாங்க. ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய டயக்ராம்ஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டி பிராக்லி வேவ் லென்த் வச்சு ஒரு கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதுல லாம்டாவுடைய சார்ஜ் அதோடைய வேவ் லென்த் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு மொமெண்டம் பொறுத்து எப்படி மாறும், இதை பொறுத்து எப்படி மாறும், அதே மாதிரி ஒரு ஆல்பா பீட்டா காமா அப்படின்றத பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமா இருக்குமா, வேவ் லென்த் வந்து அதிகமா இருக்குமா, அதை வந்து அசெண்டிங் ஆர்டர் எழுதுங்க, டிசெண்டிங் ஆர்டர் எழுதுங்க. இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அதனால அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. போர் மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டம்ஸ்ல பொறுத்தளவு ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரல் சீரிஸ், லைமன், பால்மர் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த 4 சீரிஸ் என்னவோ அது எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கான ஃபார்முலாஸ் எந்த ரீஜன் சம்பந்தப்பட்டது அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் த nth ஆர்பிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா அது ஒரு டெரைவ் தான் இருக்கு. ஸோ அதை மட்டும் பக்காவா படிச்சு வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் வந்து அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து 2 மார்க்ல கேட்கறாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஆட்டம்ல நீ பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல நியூக்ளியில வந்து பாத்தீங்கன்னா பைண்டிங் எனர்ஜி அண்ட் மாஸ் டிஃபெக்ட் அடிக்கடி கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பைண்டிங் எனர்ஜி இது ரிலவெண்டா தான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. அதாவது மாஸ் நம்பர் வந்து எந்த ரேஞ்சில இருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் இருந்தா ஸ்டேபிளா இருக்கும், அன்ஸ்டேபிளா இருக்கும். ஸோ அது வந்து எந்தெந்த குறியெல்லாம் வந்து எந்தெந்த எலமெண்ட்ஸ்லாம் வரக்கூடியது, அயானுக்கு வந்து என்ன கேரக்டர் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, இந்த மாதிரி தான் ஒன் வேர்ட்ஸ்ல கேட்கறாங்க. அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸையும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது ரிலவெண்டான கொஸ்டின்ஸ் மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர். இந்த செமிகண்டக்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு வந்து டயோட் சிஸ்டமேட்டிக் இருக்கு. ஸோ டயோடு வந்து ஃபுல் வேவ்னா என்ன, ஹாஃப் வேவ்னா என்ன, வாட் இஸ் ரெக்டிஃபயர், அது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா படிச்சு டோப்பிங், இன்டர்செனிக் எக்ஸ்டென்ஷனுக்கு பி டைப் என் டைப்,
இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஹாஃப் வேவ் ஃபுல் வேவ்ல இருந்து கண்டிப்பா நமக்கு ஒரு கொஸ்டின் வந்து வந்தே தீரும். ஸோ அதனால பார்த்து வச்சுக்கோங்க. வேற அதுல இருக்கக்கூடிய கேட்ஸ் இது எல்லாமே நமக்கு வந்து டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அது தேவையே இல்லை. ஓகே, ஸோ இப்போ நான் சொல்லியிருக்க இந்த ஃபார்மேட் வந்து என்ன சார் எல்லாமே சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்க வேணாம். நான் சொல்லியிருக்கிறத கொஞ்சம் பொறுமையா உட்காந்து பாரு. இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸை தெளிவா எழுதி பாருன்னு நான் சொல்ல வரேன், வேற எதுவும் நான் சொல்லலை. ஓகேவா? ஓகே, ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிரைவ் பார்ட் எது எதெல்லாம் இருக்கு அப்படின்றத இந்த இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சியல் ஈக்குவட்டோரியல். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட் த காஸ்லா ஃப்ரம் த கூலம்ஸ்லாம் கேட்குறாங்க. அதே மாதிரி காஸ்லாவுடைய அப்ளிகேஷன்ஸ், கெப்பாசிட்டருடைய எப்சிலான் நாட் ஏ பை டி அப்படின்றதும் யூ இஸ் ஈக்குவல் டு 1/2 CV ஸ்கொயர், ஐ இஸ் ஈக்குவல் டு NEAVD, இது எல்லாமே டெரைவ்டா. டெரைவ் மட்டும் கொஞ்சம் எழுதி பாரு. செல்ஸ் இன் சீரிஸ் அண்ட் பேரல் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட், அது நல்லா போட்டு பார்த்துக்கோ, டெரைவ் பண்ணி பார்த்துக்கோ. மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலர் கரண்ட் லூப், பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் NIE. அப்புறம் மூவிங் காயில் கேல்வாமீட்டர் சொன்னேன் இல்லையா, அது வந்துடும். கன்வர்ஷன் ஆஃப் கேல்வாமீட்டர் இன்டு வோல்ட்மீட்டர் அம்மீட்டர், அப்புறம் இந்த LCR சர்க்கியூட், அப்புறம் சிங்கிள் ஃபேஸ் ஏசி சிங்கிள் ஃபேஸோட டெரைவ், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அண்ட் செல்ஃப் இண்டக்டன்ஸ் கண்டிப்பா படிச்சுக்கோங்க, கண்டிப்பா வரும். ஸோ டெரைவ்ல நான் என்னென்ன கொடுத்துருக்கேனோ எல்லாத்தையும் பக்காவா எழுதிப்பாரு. கண்டிப்பா 15 மார்க் இதுல இருந்து வந்துடும். நான் கொடுத்துருக்க இந்த கொஸ்டின் மட்டும் எழுதி பார்த்தாலே போதும், கண்டிப்பா உனக்கு வந்து 15 to 20 மார்க்ஸ் வந்து இதுல இருந்தே வந்துடும். ஸோ யங்ஸ் டபுள் ஸ்லிட் இதுக்கான டெரைவ் நல்லா படிச்சு எழுதி பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன், ஐன்ஸ்டீனோட போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன், போரோடைய மாடல், ரேடியஸ் ஆஃப் தி nth ஆர்பிட், அண்ட் ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் அண்ட் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர், இதுக்கான வந்து டெரைவ், தியரிட்டிக்கல் பார்ட், டயக்ராம், இதெல்லாம் பக்காவா நீ படிச்சீங்கனாலே 100% வந்து இதுல இருந்தா கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நீங்க ஈஸியா வந்து மார்க் வாங்கிடலாம். ஓகேவா? ஓகே, அண்ட் ஃபைனலி நான் சொன்ன மாதிரி நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் டெரைவ்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் நான் வந்து கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஹோப்போட இருங்க, நல்லாவே படிங்க, நல்லா எழுதலாம். ஐ விஷ் யூ ஆல் டு கெட் சக்சஸ். கண்டிப்பா நீங்க எக்ஸாம் முடிச்சு வந்து இந்த வீடியோட யூசேஜ் என்னன்றதை என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே சமயம் என்னோட வீடியோஸ் எல்லாத்தையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.